திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலாற்று பெருவெள்ளத்தில் உயிர்நீத்த பொதுமக்களுக்கு 121ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கடந்த 1903ஆம் ஆண்டு கர்நாடகத்தின் பாலாறு நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பல ஏரிகள் உடைந்து வாணியம்பாடி நகரத்தை சூழ்ந்து கொண்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் அமெரிக்க, இலங்கை, ஆஸ்திரேலியா மற்றும் லண்டனிலிருந்து வெளியான தினசரி பத்திரிகையில் இடம்பெற்றது. இதனை நினைவுகூரும் வகையில் 121ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இன்று பாலாறு பாதுகாப்பு கூட்டியக்கம், விவசாய சங்கம், மகளிர் குழுவினர், கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து அமைதி ஊர்வலமானது. கச்சேரி சாலை, வாரசந்தை, ஜுன்னா பிரிட்ஜ் வளைவு வழியாக பாலாறு மெமோரியல் சர்க்கிள் நினைவு தூண் அருகே வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ், நகரமன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன், தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் ஆகியோர் தலைமை தாங்கி மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர் சந்திப்பில் PR பாண்டியன் கூறியதாவது: தமிழக அரசு பாலாற்றில் தடுப்பணைகள் அதிகளவில் கட்டப்பட வேண்டும் என்றும், பாலாற்றில் கொட்டப்படும் கழிவுகளையும் கழிவு நீர்களையும் அப்புறப்படுத்தி பாலாற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். வடிவேல் சுப்பிரமணியம், சேதுராமன், நகர செயலாளர் சாரதி ஆகியோரின் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். வாணியம்பாடி செய்தியாளர் விக்னேஷ். பகுதியில் வாழக்கூடிய மக்கள், விவசாயிகள் ஒன்றிணைந்து வாணியம்பாடியில் பாலாறு பெருவெள்ள நினைவு நாள் என்கிற ஒரு நிகழ்ச்சியை கடந்த பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். நடப்பாண்டு மிக சிறப்பான வகையில் இந்த நினைவு தூண் அமைக்கப்பட வேண்டும், இந்த விழாவை ஒன்றுபட்ட மக்கள் விழாவாக நடத்த வேண்டும் என்று இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகள் கூடி ஒருங்கிணைந்து இந்த விழாவை இன்றைக்கு நடத்துகிறார்கள். இந்த விழாவில் மகுடம் சூட்டுவது போல அரசு விழாவாக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்திருக்கிறார். அதனை தொடர்ந்து இந்த நினைவு தூண் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த சாலையின் நடுவே ஒரு நினைவு தூணை அமைப்பதற்கு நமது நகராட்சி தலைவர் திருமதி உமா சிவாஜி கணேசன் அவர்கள் மிக சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடனடியாக அந்த தூண் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள், வழக்கறிஞர்கள், பல்வேறு சமூக அமைப்புகளை சார்ந்த
முன்னணி நிர்வாகிகள் கூடி இந்த மக்கள் விழாவை நடத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழகமும் பாலாறு பாசன பகுதி மக்களை பின்பற்றி ஒவ்வொரு நதியையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை உருவாக்குகிற விழிப்புணர்வு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பாலாறை பாதுகாப்பதற்கு மக்களுக்கு இருக்கிற அதே பொறுப்புணர்வை தமிழ்நாடு அரசும் உணர்ந்து உடனடியாக இந்த ஆற்றில் கலக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். தேவையான இடங்களில் கதவணைகள் கட்டப்பட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். வாணியம்பாடி நகரத்து மக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் தூய்மையான காற்று, தூய்மையான குடிநீர் கிடைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நினைவு நாளில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்.